பாத்துரு வேற சும்மா இல்லாம ஜான கட்டிக்கிறியா மான கட்டிக்கிறியான்னா குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்குறேன்னு ஆயிடுதுல. ஆதர் வேற உன்னை பக்கத்துலயே வச்சுக்கின்னு ஜான கட்டிக்கிறியா மான கட்டிக்கிறியான்னா குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்குறேன்னு ஆயிடுதுல. இந்த டைலாக மேடம் இப்ப லைவா கேட்கணும்னு ஃபேன்ஸ் டீம் எல்லாம் ஆசைப்படுறாங்க. சோ திரும்ப அந்த ஒரு டைலாக் மட்டும். ஆக்சுவலி சென்னை ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப மோசமா தான் வரும். நான் இப்பவே சொல்லிடுறேன். அதனால ட்ரோல் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஏன்னா நான் என்ன பொதுவா நடக்கிறது தான். பாத்துரு வேற சும்மா இல்லாம ஜான கட்டிக்கிறியா மான கட்டிக்கிறியான்னா குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்குறேன்னு ஆயிடுதுல. அப்படியே கேட்ட மாதிரி இருக்கே. அப்படியே தான் இருக்கு. ஆமா, அப்படியே இமேஜின் அவங்க நயன்தாரா மேம் ஃபேஸ், நம்மளோட வாய்ஸ் அப்படியே. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் மேம், இந்த சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க, அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்கல்ல, இந்த வாய்ஸ்க்கு எதுவும் ஆஃப் பண்ண அடிக்கடி ஐஸ்கிரீம்ஸ் தான் சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அலர்ஜி, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அலர்ஜி எல்லாம் கிடையாது. அதனால நல்லா சாப்பிடலாம், என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனா நம்ம குரல் அது நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படின்னுட்டு வரும்போது அதுக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம அதுல இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு சில கைட்லைன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்ட்டுலாம் இருக்க மாட்டேன். ஐ ட்ரை டு குரலை டிஸ்டர்ப் பண்ணாம எது பண்ணணுமோ அதை பண்ணுவேன், அவ்வளவுதான். இவங்க குரல் அட்வைஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல குரேஷ்? கரெக்ட், கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா பேசிட்டே இருப்பேன். மறுபடியும் ஒரு எல்இடி ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ஓகே. அப்பா ஆக்சுவலி பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க இல்லையா அவார்ட் ஃபங்க்ஷன்? எஸ். ஸோ அவங்களையும் வந்து ஸ்டேஜ்ல ஏற்றி இந்த சந்தோஷமான மொமெண்ட்ஸை ஃபேமிலியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னாலுமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அவ கொஞ்சம் நடிக்கலையேங்கிறது மட்டும் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. பாருங்க அவங்க கேக்குறாங்க, அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஷூட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருது, எல்லா இடத்துலயுமே வந்து இன்னி வரைக்கும் நான் வந்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் யாரை மீட் பண்ணாலுமே முதல்ல வந்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அப்பா வந்து கூடவே இருப்பாரு, என்னை எங்கேயுமே தனியாவே போக விட மாட்டாரு. ஷூட் கவர் தான் கூட்டிட்டு போவாரு அண்ட் ஷூட் முடியிற வரைக்கும் என் கூடவே இருப்பாரு. ஹி லிட்ரலி பி லைக் அ ஷேடோ. நான் வந்து என்ன எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் டீஸும் பண்ணுவாங்க என்ன நீ சின்ன குழந்தையா அப்படின்ட்டு. வீட்டுல இருந்து தான் ஃபுட்டு கொண்டு வருவேன். அம்மா எனக்கு மட்டும் இல்லாம ஷூட்ல என் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. ஸோ என்டையர் டேக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வருவோம். வி ஆர் நாட் அ வெரி ரிச் ஃபேமிலி அண்ட் ஆல் லைக் விதவிதமாக சமைச்சு ஃபேன்சி கார்ல வி ஆர் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் என்னை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வந்து அம்மா அப்பா வந்து ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. வாட் எவர் ஐ ஆம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெம். அவ்வளோதான் சொல்ல முடியும்.